பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி திரும்பவுமாக ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்துருக்காங்க. அந்த புதிய நாளுக்கு ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே எப்போதும் தங்கியிருப்பதாக. இன்றைக்கி உபாகமம் செய்தியின் தலைப்பு கானானை இழந்த மோசே. உபாகமம் 32:52 படியாக, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் நீ அதற்குள்ளே பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் மோசைக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் கொடுக்க போகிற தேசத்தை நீ உன் கண்ணால் பார்ப்பேன், ஆனால் நீ அதுக்குள்ளே பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லி. இது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கனாக்கா, என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசைக்கும் அவங்க மீரியாமுக்கும் எல்லாம் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆரோன்னு சேர்ந்து பிரச்சனை வரும்போது மோசையை பற்றி ஆண்டவர் சொல்கிறாங்க, மோசை போல் ஒரு மனுஷனும் பூமியில் இல்லை, சாந்த குணமுள்ளவன், அப்புறம் உண்மை உள்ளவர், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர், அவள் எங்கு உண்மை உள்ளவர்னு எல்லாம் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. வீட்டில் எங்கு சாந்தம் உள்ளவர், உண்மை உள்ளவர், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், சாந்த பூமியிலே சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தமுள்ளவர், நான் அவனுடனே மரப்பொருளாக அல்ல முகமுகமாக நான் பேசுகிறேன் அப்படின்னெல்லாம் ஆண்டவர் அவரை பற்றி அதிகமாக சொல்கிறாங்க. முகமுகமாய் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்படிப்பட்ட நல்ல மோசைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? என்ன நடந்ததுன்னு நான் பார்க்கலாம். மோசை கானானில் பிரவேசிக்கல. ஏன் காரணம்னாக்கா, என்னாகும் 20 பார்க்கும்போதே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, அவிஸ்வாசம் வந்துச்சு. கோபத்தினால பதறி பேசிவிட்டாங்க, அவிஸ்வாசம் வந்துச்சு, கீழ்ப்படியாமை ஆயிடுச்சு, தனித்த ஆவி ஆயிடுச்சு, பரிசுத்த குலைச்சல் ஆயிடுச்சு. இதெல்லாம் என்னாகுமே 20:24 20:12 நாம் பார்க்கலாம். அவிஸ்வாசம் சொல்லும்போது விசுவாசத்தினால வராத யாவையும் பாவம், அப்படின்னு பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்படின்னு நல்லா சொல்லப்படுகிறது. அவிஸ்வாசம் அவனுக்குள்ளே உண்டாயிடுச்சு. அது எல்லாமே கீழ்ப்படியாமை, தேவ கோபம், ஆண்டவரோட கீழ்ப்படியாதவங்க மேலே தேவ கோபம் எழும்பும் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. அதெல்லாமே தனித்த ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. அவனுக்குள்ளே ஐக்கியம் இல்லை, அதாவது ஜனங்களோடு சேர்ந்தே ஒரு ஐக்கியம், ஒரு மனப்பாட்டை அவங்கள கூட்டி சேர்க்கணுங்கிற ஒரு காரியம் இல்லை. அதெல்லாமே அவனுக்கு பரிசுத்த குலைச்சல் அவன் ஆண்டவருக்கு விரோதமாய் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி என்னால் இஸ்ரவேல் புத்திரன் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபைக்கு நான் கொடுத்த அந்த தேசத்துக்கு, இந்த சபையாருக்கு நான் கொடுத்த அந்த தேசத்துக்குள் நீ அவர்களை கொண்டு போவது இல்லை என்றார். அடுத்தது, கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரன் கொடுக்குற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லிட்டு, ஆண்டவருக்கு முன்னாலே அவர் கீழ்ப்படியில்லை, ஆண்டவருக்கு முன்னாலே அவிசுவாசமாக பேசினாங்க, ஆண்டவருக்கு முன்னால் பரிசுத்த குலைச்சல் பண்ணாங்க, தனித்தாவி அவனுக்கிட்ட இருந்தது. அதாவது ஒருமைப்பாடு, ஐக்கியம், ஒற்றுமை எல்லாம் கொஞ்சம் ஓரோரோ இடத்துல ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவன் பரிசுத்த குலைச்சல் பண்ணாங்க. கண்மலையாக இருக்கிற கிறிஸ்துவை அந்த கண்மலையே திரும்ப பேசுன்னு சொல்ல இடத்துல அடித்தான். அதெல்லாம் ஒரு பரிசுத்த குலைச்சல்னு சொல்லி ஆண்டோட பார்வையில் அதெல்லாம் அதன்படியாக அவன் அதில் பிரவேசிக்கிறதில்லை. மற்றவங்களை பழி வாங்குகிற எண்ணம், அதாவது மற்றவங்கள மேலே குறை சொல்லுகிற பழி செலுத்துகிற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. ஏன்னா இந்த ஜனங்களை உங்களால் தான் நானும் கானானுக்குள்ளே போக முடியலன்னு அவங்களையும் குற்றப்படுத்தினாங்க. அதில் உபாகமம் 1:37 பார்க்கலாம். அதாவது உங்களால் தான் நானும் அங்கே போக முடியல அப்படின்னு சொல்லியெல்லாம் பதறி பேசினாங்க. 1 பேதுரு 4:18 நீதிமானங்களோ ரட்சிக்கப்பட அரிதாக இருந்தால் பாவியும் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பா அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. நீதிமான்களே ரட்சிக்கப்பட அரிது. அதாவது ஒரு நீதிமானே, ஒரு தீர்க்கதர்சி, நிறைய அற்புதங்களும் எல்லாம் செய்த நிறைய தீர்க்கதர்சி ஆனால் அவருக்கே போக முடியல.
அப்படி இருக்கும்போதே பக்தி இல்லாத நம்மளும் பாவிகளும் எங்கே நிற்பேன்னு சொல்லி பேதுரு எழுதி வச்சுருக்காங்க. 1 பேதுரு 4:18. அது மாதிரி நம்ம மோசே போல் நம்ம இருக்கக்கூடாது. நமக்குள்ளே அவிசுவாசம் இருக்கக்கூடாது. அவிசுவாசத்தை நீங்கள் விரட்டணும். சந்தேகப்படுற கிரியைகள் நமக்குள்ளே வரக்கூடாது. அவிசுவாசம் இருக்கக்கூடாது. கீழ்ப்படியாமல் அது கீழ்ப்படிலேனாக்கா நமக்கு முன்னே நம்ம நிறைய தியானிச்சிருக்கிறோம். சவுலின் காரியங்களெல்லாம் ராஜா சவுலெல்லாம் தன்னோட ஸ்தானத்தை விட்டு இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதனால் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. நம்ம ஒருமனப்பாட்டு இருக்கணும். ஒருமனப்பட்டதுனால தான் 120 பேர் ஒருமனப்பட்ட ஒரு இடத்தில் கூடி அவங்க ஜெபம் பண்ணும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தனை தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த குலைச்சல் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாதவரும் எவனும் என்னை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்குது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும்னு சொல்லி எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் நம்ம பரிசுத்தம் உள்ளவங்களாக இருக்கணும். அவிசுவாசம் இருக்கக்கூடாது. கீழ்ப்படுதல் நமக்குள்ளே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒருமனப்பாட்டில் தேறினவங்களாகி இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லப்படுது. ஒருமனப்பாட்டில் தேறினவங்க மற்றவங்க மேலே பழி போட்டக்கூடாது. உன்னால தான் இப்படி ஆச்சு, உன்னால தான் எனக்கு இப்படி வந்துச்சு, உங்களால் தான் நான் இப்படி என்னோடய வாழ்க்கை இப்படி சீர்குலைந்து போயிட்டு அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அது ஆதாமும் ஏவாளும் எல்லாம் ஒருத்தர் பழி போட்டது நமக்கு தெரியுமல்ல. ஆதாம கேட்டால் என்னோட இருக்கிற ஸ்ரீனால தான் நான் பாவம் செய்து, ஸ்ரீயை கேட்டால் இந்த பாம்பனை இப்படி ஒருத்தர் பழி போடுறது ஆண்டவருக்கு பிடிக்காது. மற்றவங்க மேல் கோல் மூட்டி பழி போடுறது இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்களினால தான் மோசே கானானில் சுதந்திரிக்க முடியாமல் போயிடுச்சு. மோசையோடு அத்தனை பேரும் யோசுவா காலேபு எல்லாம் இந்த 12 கோத்திரத்தில் 12 பேரை அனுப்புனாங்க. அந்த எல்லாரும் போகலை. அந்த மோசையும் அந்த காலேபும் யோசுவா மட்டும் கானானுக்குள்ளே போயிடுச்சு. எகிப்திலேருந்து புறப்பட்ட 6 லட்சம் பேரில் அத்தனை பேரும் போகலை. எத்தனையோ பேர் போகலை, எத்தனையோ கோத்திரம் போகலை, எவ்வளோ காரியங்கள் நம்மளுக்கு தெரியும். அதனால் கானானில் நம்ம போய் சேர்றதுக்கு எக்கால சத்தம் வரும்போது நமக்கெல்லாம் ஆயத்தமாக இருக்கணும். நம்ம சேர்றதுக்கு நம்ம பூமியில் இருக்கும்போதே நம்ம பரிசுத்தம் அடையணும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. என்னை மறுரூபமாக்குங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க, என் இதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என் இதயத்தை மறுரூபப்படுத்துங்க, என் கண்ணை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை பரம கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துக்கா அவர் வல்லவராக இருக்குது. நமக்குள்ளே இருக்கிறா இந்த சின்ன சின்ன பக்தி இல்லாத சுபாவங்களை எல்லாம் மாற்றணும். அசுத்தங்களை நம்மக்கிட்ட அவிசுவாசம் இருக்கக்கூடாது. கீழ்ப்படியாமல் ஒரு மனப்பாட்டில் தேர்னவங்களாக இருக்கணும். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கும்போது அவரை பரிசுத்த குலைச்சல் பண்ணக்கூடாது. அவரோட வசனத்தை விசுவாசிக்கணும், நம்பணும், அறிக்கிடணும், ஜெபிக்கணும். இப்படி எல்லாம் இருக்கும்போது கர்த்தர் நம்ம மேலே இறக்கம் பாராட்டி நம்மளை பரமகாரன் கொண்டு போவாங்க. இப்போது நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிற சுவாமி. உண்மை ஸ்தோத்திரிக்கிற, அவனை கனப்படுத்துகிற, உயர்த்துகிற, அவனை கொண்டாடுகிற தகப்பனை உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திர அப்பா. நீதிமானங்களே போய் அப்பா பரலோகத்தில் போகிறது அரிதாக இருந்தா பாவி பக்தி இல்லாத நாங்களும் எங்கே நிற்பேன்னு சொல்கிறது எவ்வளோ உண்மையான வசனம் அப்பா. ஸ்தோத்திரம். எங்களை பக்தி இல்லாதவங்களே ஆக இல்லை, பக்தி உள்ளவங்களாக எங்களை நீ காணுங்கப்பா. ஸ்தோத்திரம். எங்களை பாவி அல்ல பரிசுத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டு கழுக்கப்பட்டிருக்கிற எங்களுக்குள்ளே மோசைக்குள்ளே இருந்த எவ்வளோ உன்னதமான ஊழியம் செய்தவரப்பா. அத்தனை பேரையும் ரட்சித்த ரட்சகனாக வந்தாரப்பா. தீர்க்கதரிசியாக இருந்தாங்கப்பா. ஸ்தோத்திரம். அவருக்குள்ளே அவிசுவாசம், கோல் சொல்லுகிறதும், கீழ்ப்படியாமையும் ஆண்டவரே எல்லாம் இருந்தங்காட்டி ஆண்டவர் கூட்டிகிட்டு போகல, பரிசுத்த குலைச்சல் பண்ணாங்க. ஆண்டவர் இப்படி எல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாதப்பா. ஓரோ நொடி பொழுதிலும் நாங்கள் எங்களையவே ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த வழியில் எங்களை நினைவுகளை சிந்தனைகள் எல்லாம் இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்கள் வாயின் வார்த்தைகள், ஹிருதயத்தை தியானங்கள் எல்லாம் உனக்கு பிரீதியாக இருக்கிற நடை உடைகளை எல்லாம் பாவனைகள் எல்லாம் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். பரமகானானுக்குள்ளார போகிறதுக்கு எங்களை தயார்படுத்துங்கப்பா. அதுக்கான எங்கள் குற்றங்கள் குறவுகளெல்லாம் மன்னிச்சு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்துங்க, எங்கள் தவறுகளை உணர்த்துங்க. நாங்கள் ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். இயேசுவின் மூலமாக செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இது கேட்டுக்கிற அத்தனை பேரும் பரலோகம் போனோன்னு சொல்லி மனதால் நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆமீன் ஆமீன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆயத்தமாயிருங்க. ஆண்டவர் வருக சமயமாச்சு. நாம் ஜெயம் எடுக்கணும். நம்ம பரலோகத்துக்கு போகணும். நம்ம எக்கால துணி ஊதும்போது நம்ம பறந்து போகணும் கர்த்தர் சமூகத்தில். ஹல்லேலூயா, ஆமென்.